குறள் கூறும் அறம். இல்லறத்தார் கடைபிடிக்க வேண்டிய அறம் யாது என்பதை இல்வாழ்க்கை, அதாவது ஹவுஸ்ஹோல்டு லைஃப் என்ற இவ்வதிகாரத்தில் காணலாம். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல் ஆற்றி நின்ற துணை என்று இல்லறத்தில் இருப்பவனுடைய கடமையை கூற ஆரம்பிக்கிறார். முதலில் தன்னை சார்ந்த பெற்றோர், மனைவி, மக்கள் ஆகிய மூவரும் நல்வழியில் நடக்கத்தக்க துணையாக இருக்க வேண்டும் என்பதை கூறி, அதோடு முனிவர்கள், ஏழைகள், உதவி கேட்டு வருபவர்கள் இவர்களுக்கு ஆதரவாக இருந்து காக்க வேண்டும். பித்ருக்கள், தேவர்கள், விருந்தினர், உறவினர் இவர்களோடு தன்னையும் காத்து அறநெறி தவறாமல் இருத்தலையும், பொருள் சேர்க்கும்போது பழிக்கு அஞ்சி சேர்த்து செலவு செய்யும்போது பகுத்து உண்பதையும் மேற்கொண்டால் அத்தகு இல்லறம் நல்லறமாக எப்போதும் இருக்கும் என்று உறுதியோடு கூறி, அன்புடனும் அறத்துடனும் இல்வாழ்க்கையை நடத்தினால் அவ்வித வாழ்க்கையே பயனுள்ளதும் பண்புடன் கூடியதும் ஆகும் என்கிறார். எனவே ஒருவன் அறவழியில் இல்லறத்தை நடத்தினாலே போதுமானது, வேறு வழியை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்பதை வலியுறுத்துகிறார். அதோடு இப்படிப்பட்ட இல்லறத்தானே உயர்ந்தவனாக கருதப்படுவான். பிறரை அறவழியில் செலுத்தி தானும் அவ்வழியிலேயே நடக்கும் இல்லறத்தான் வாழ்க்கை தவம் செய்வோரை விட சால சிறந்ததாம். அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, அத்தும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று என்கிறார். அதாவது தர்மம் என்ற சொல்லுக்கு இல்லற வாழ்க்கை என்றுதான் பொருள். அவ்வில்லற வாழ்க்கையும் குற்றமின்றி நடக்குமாயின் அது மிக மிக போற்றத்தக்கதாகும் என்றார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று முடிக்கிறார். மண்ணுலகில் வாழ வேண்டிய முறைப்படி வாழ்பவன் விண்ணுலக தெய்வமாகவே எண்ணி மதிக்கப்படுவானாம். அத்தகு பெருமை உடையது நல்லறத்துடன் வாழும் இல்வாழ்க்கை என்று போற்றுகிறார். இல்லறமே நல்லறம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற பலர் ஆங்காங்கே நிறைந்து இருக்கிறார்கள். என்றாலும் இங்கு நாம் பார்க்க போகும் காட்சி சுந்தரகாண்டத்தில் வருவது பார்ப்போம். சீதா பிராட்டி அசோகவனத்தில் துயரமே உருவாக அமர்ந்திருக்கிறாள். ராமனை நினைத்தபடி பலவாறான எண்ணம் சுமையுடன் மனோவியாதியை தீர்க்கும் மருந்து உண்டோ என்று ஏங்குகிறாள். சந்நியாசிகளுக்கும் ஏழைகளுக்கும் வாரிசு இன்றி தன்னிடம் உதவி கேட்டு வந்து உயிர் திறக்கும் இல்லத்தாரில் இருப்பவர்கள்தான் துணையாக இருக்க வேண்டும். தான் இங்கிருக்க வனத்தில் தன்னை இழந்த நிலையில் ராமன் விருந்து கண்டபோது உபசரிக்க முடியாமல் மனம் புழுங்குவாரே என்று கவலைப்படுகிறாள். குறள் கூறும் அறம் இதுதானே. துறந்தார்க்கும் இல்லாதார்க்கும் இறந்தவர்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. சந்நியாசிகளுக்கு பிச்சையிடுவது மட்டுமின்றி வேண்டிய உதவிகளை செய்வதும், ஏழைகளுக்கு அன்னமிட்டு உதவுவதும், தன்பால் வந்து வாரிசுகள் இல்லாது இறந்தவர்களுக்கு ஈமக்கடனை செய்வதும், தர்ப்பணம் கொடுப்பதும் இல்லறத்தானின் கடமையாகும். மனைவி அருகில் இல்லாவிடில் என் செய்வார் என்று சீதை ராமனை நினைத்து வருந்துகிறாளாம். ராமனும் தன்னை சார்ந்த சீதையை காப்பாற்ற முடியாமல் போனதை நினைத்து இல்லறத்துக்குரிய கடமையை தவறவிட்டோமே என்று வருந்துவதோடு, மனைவி இல்லாததினால் செய்ய வேண்டிய தர்மங்களை செய்ய முடியாமல் போய்விடுமே என்ற சோகத்திலும் தர்மம் அறிந்த ராமன் வருந்தினானாம். தியாக புத்தியுடன் செய்யப்படும் கர்மமே யாகம் அல்லது யக்ஞம். உமி நீங்கிய அரிசியை விதைத்தால் அது முளைப்பதில்லை. அதுபோல தர்மம் நிலைத்து வளர்வதற்கு கிரியைகளும் சடங்குகளும் அவசியம் என்பதை இவ்விடத்தில் சீதையும் ராமனும் உணர்த்துகிறார்கள். மற்றொரு காட்சி நாளை பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ ராமானுஜா.